ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் சென்ட்ரல் கவர்மெண்ட் ரிலீஸ் ஆயிருக்க ஒரு நியூ ஜாப் நோட்டிஃபிகேஷனை பற்றி பார்க்க போகிறோம். நம்ம சேனல் இதில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஜாப் சர்ச் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த சேனல் அண்ட் வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள். ஜாப் ரிலேட்டட் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஜாபோட ஃபுல் டீட்டெயில் லிங்க் யூடியூப் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணியிருக்கேன். அதை செக் பண்ணி கிளிக் பண்ணுங்கள், நம்ம வெப்சைட்டுக்கு வரும். ஆர்கனைசேஷன் நேம் என்எல்சி. இதோட ஃபுல் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா நெய்வேலி லிக்னைட் கார்பரேஷன். இது வந்து தமிழ்நாட்டில் கடலூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. இதில் ரிலீஸ் ஆகிருக்க ஒரு ஃபிக்ஸட் டைம் கான்ட்ராக்ட் பேசிஸ்க்கு உண்டான ஜாப் நோட்டிஃபிகேஷன் இந்த வீடியோவில் பார்க்கலாம். போஸ்ட் டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியல் ஒர்க்கர், கிளரிக்கல் அசிஸ்டன்ட், ஜூனியர் இன்ஜினியர். டோட்டல் வேகன்சி 34 இருக்குது. சேலரி பார்த்தீங்கன்னா ₹30,000 to 38,000 per month. அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் April 24, 2024. அப்ளை மோட் வந்து ஆன்லைன். அஃபீஷியல் வெப்சைட் nlcindia.in. வேகன்சி டீட்டெயில்ஸில் டோட்டல் 24 வேகன்சியை மல்டிபிள் போஸ்ட்டுக்கு கீழே இங்கே ஸ்ப்ளிட் பண்ணி இங்கே போட்டிருக்கோம். ஸோ இண்டஸ்ட்ரியல் ஒர்க்கர்லேயே பார்த்தீங்கன்னா வேரியஸ் டிசிப்ளின் இருக்குது. டிராட்ஸ்மேன், எலக்ட்ரிஷியன், ஃபிட்டர் இந்த மாதிரி. அது ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியான நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் இருக்குது. கிளரிக்கல் அசிஸ்டண்ட்டில் மேக்ஸிமம் 17 வேகன்சிஸ் இருக்குது. எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனில் இண்டஸ்ட்ரியல் ஒர்க்கருக்குலாம் பார்த்தீங்கன்னா ஐடிஐ கம்ப்ளீட் பண்ணிக்கணும், அந்த ஸ்பெசிஃபிக்கான ட்ரேட் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். கிளரிக்கல் அசிஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா எனி டிகிரி ஃபுல் டைம் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். ஸோ ஜூனியர் இன்ஜினியருக்கு பார்த்தீங்கன்னா டிப்ளமோ, அந்த ஸ்பெசிஃபிக்கான அந்த டிப்ளமோ டிசிப்ளின்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். 3 years டிப்ளமோ. சேலரி டீட்டெயில்ஸ் இண்டஸ்ட்ரியல் ஒர்க்கருக்கும் கிளரிக்கல் அசிஸ்டன்ட்க்கும் 30,000 சேலரி. ஜூனியர் இன்ஜினியருக்கு மட்டும் 38,000 per month. ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 3 போஸ்ட்டுக்கும் மேக்ஸிமம் 30 years. இது வந்து ஜென்ரலுக்கு. அப்ளிகேஷன் ஃபீ டீட்டெயில்ஸ் பார்த்துங்க. ஒரு கிரேட் வைஸாக இங்கே போட்டிருக்காங்க. F1 எஸ் கிரேடுக்கு பார்த்தீங்கன்னா 595. அதே F1 எஸ் கிரேடில் எஸ்சி எஸ்டி பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டி கேண்டிடேட்ஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கு 295. F2க்கு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் கேண்டிடேட்ஸ்க்கு 486. எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா 236. ஸோ உங்களோட கேட்டகரி ப்ளஸ் எந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அதுக்கேற்றாப்பில் இந்த அப்ளிகேஷன் ஃபீ மாறும். அதை வந்து நீங்கள் ஆன்லைனில் பே பண்ணிக்கலாம். செலெக்ஷன் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா இனிஷியலாக ரிட்டன் டெஸ்ட் இருக்கும் ஷார்ட் லிஸ்ட் பண்ணுறதுக்கு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மெடிக்கல் டெஸ்ட் இருக்கும். ஃபைனலாக இன்டர்வியூ வச்சு செலக்ட் பண்ணுவாங்க. இந்த ஜாபோட அஃபிஷியல் டீட்டெயில்ஸ் பார்க்குறதுக்கு இம்பார்ட்டன்ட் லிங்க் செக்ஷனில் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் இருக்கும். இந்த பட்டனை கிளிக் பண்ணுங்கள், ஒரு PDF ஓப்பன் ஆகும். ஸோ என்எல்சி இந்தியா லிமிடெட் இது வந்து தமிழ்நாட்டில் இருக்குது. பட் பிளேஸ்மெண்ட் இந்த பர்டிகுலர் ஜாபோட ஜாப் லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா ஒடிசா. ஸோ அங்கே தான் நீங்கள் 3 years ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபிக்ஸட் டேர்ம் எம்ப்ளாய்மெண்ட் ஃபார் அ பீரியட் ஆஃப் 3 years. ஸோ 3 yearsக்கு வந்து உங்களுக்கு கன்ஃபார்மாக ஒர்க் இருக்கும். ஆஃப்டர் 3 years வந்து உங்களோட பர்ஃபார்மன்ஸ், அதுக்கப்புறம் ப்ராஜெக்டோட அந்த எக்ஸ்டென்ஷனை பொறுத்து ஒர்க்கிங் இயர்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகலாம். பட் 3 years வந்து கன்ஃபார்மாக இருக்கும். ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்தா அந்த போஸ்ட்டோட டீட்டெயில்ஸ், அது என்ன கிரேடு, அப்புறம் நம்பர் ஆஃப் வேகன்சிஸ், கன்சல்டேட்டட் பே டீட்டெயில்ஸ், அதுக்கப்புறம் வந்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், இது வந்து இந்த டேபிளில் இருக்குது. ஸோ க்ரூசியல் டேட்டு, அதாவது உங்களோட ஏஜ் லிமிட், அப்புறம் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா எந்த டேட்டு படி இருக்கணும்னா March 1, 2024. அப்பர் ஏஜ் லிமிட் நம்ம ஆல்ரெடி பார்த்தது போல் எல்லா போஸ்ட்டுக்கும் ஓபிசி அப்புறம் அன்ரிசர்வ்ட் கேண்டிடேட்ஸ்க்கு மேக்ஸிமம் வந்து 30 years. எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸ்க்கு ஒரு சில எக்ஸ்டென்ஷன்ஸ் இருக்கும், அது ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் தனித்தனியாக இருக்குது. இப்போ கிளரிக்கல் அசிஸ்டன்ட்க்கு எஸ்சி கேண்டிடேட்ஸ் மேக்ஸிமம் 35 years வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். எஸ்டி கேண்டிடேட்ஸும் 35 years வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். பீரியட் ஆஃப் என்கேஜ்மெண்ட் இருக்குது. ஆல்ரெடி நம்ம பார்த்தது போல் 3 years வந்து கன்ஃபார்மாக ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் உங்களோட ரேட் ஆஃப் ஜாயினிங்லேருந்து. காம்பன்சேஷன் பேக்கேஜ் அண்ட் அதர் பெனிஃபிட்ஸ். செலக்டட் கேண்டிடேட்ஸ் வில் பி பெய்ட் மந்த்லி கன்சல்டேட்டட் பே. ஆல்ரெடி நம்ம மேலே பார்த்த டேபிளில் இருக்குது. அதோடு சேர்த்து உங்களுக்கு பிஎஃப் கிராஜுவிட்டி, அதுவும் வந்து உங்களோட சென்ட்ரல் கவர்மெண்ட் ரூல்ஸ் படி வந்துடும். மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ் கிடைக்கும். அதுக்கப்புறம் லீவு, அதுவும் வந்து கம்பெனியோட ரூல்ஸ் படி உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். அதே போல் உங்களுக்கு வந்து டூர்ஸ் ஏதாவது கம்பெனியில் ஒர்க் ரிலேட்டடாக இருந்துச்சுன்னா அதுக்கு டிஏடிஏ வந்து கம்பெனிலேருந்து ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. அதே போல் ஹெச்ஆர்ஏவும் உங்களுக்கு வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ரூல்ஸ் படி கம்பெனிலேருந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. நம்பர் 8ல் பார்த்தீங்கன்னா மெத்தட் ஆஃப் செலெக்ஷன் இருக்குது. செலெக்ஷன் வில் பி பேஸ்ட் ஆன் ரிட்டன் டெஸ்ட் ஃபார் 100 marks. ஒரு கொஷின் 4 choices இருக்கும். நீங்கள் பெஸ்ட் கொஷினை சூஸ் பண்ணணும். ஒவ்வொரு கொஷினுக்கு வந்து 1 mark இருக்கும். நெகட்டிவ் மார்க்ஸ் எதுவும் கிடையாது. நீங்கள் தப்பாக ஆன்சர் பண்ணாலும் மார்க் எதுவும் மைனஸ் ஆகாது. ஸோ சப்ஜெக்ட் டீட்டெயில்ஸ் இருக்குது, ஒவ்வொரு கிரேட் வைஸ் டீட்டெயில்ஸ் இருக்குது. இப்போ F1 எஸ் கிரேடுக்கு பார்த்தீங்கன்னா ரிட்டன் டெஸ்ட்டில் குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட், லாஜிக்கல் ரீசனிங், ஜென்ரல் அவேர்னஸ் 30 marks. சப்ஜெக்ட் நாலேஜ் எந்த டிசிப்ளினோ அது ரிலேட்டட் நாலேஜில் ஒரு 70 marks. டோட்டல் 100 marks இருக்கும். அதே போல் F2W கிரேட், அப்புறம் இண்டஸ்ட்ரியல் ஒர்க்கர் F2W கிரேட், இது ரெண்டுக்கும், அதாவது கிளரிக்கல் அசிஸ்டன்ட், இண்டஸ்ட்ரியல் ஒர்க்கர், இது ரெண்டுக்கும் பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட், லாஜிக்கல் ரீசனிங், ஜென்ரல் அவேர்னஸ், இது மட்டுமே 100 questions இருக்கும். டியூரேஷன் பார்த்தீங்கன்னா 120 minutes, அதாவது 2 hours இருக்கும். கொஷின் பேப்பர் வந்து இங்கிலீஷில் மட்டும்தான் இருக்கும். அதுக்கப்புறம் மினிமம் குவாலிஃபைங் மார்க்ஸ் பாருங்கள். ரிட்டன் டெஸ்ட்டில் 50% அது வந்து அன்ரிசர்வ்டு இடபிள்யூஎஸ் கேண்டிடேட்ஸ்க்கு, 40% வந்து எஸ்சி எஸ்டி ஓபிசி கேண்டிடேட்ஸ்க்கு. இந்த மார்க்ஸ் இருந்தால் தான் உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் ரவுண்ட் போக முடியும். நம்பர் 11 வந்து மெடிக்கல் ஃபிட்னஸ் இருக்குது. எவ்ரி ப்ரொஃபஷனலி செலக்டட் கேண்டிடேட் ப்ரியார் டு பீயிங் அப்பாயிண்டட் ஃபார் த போஸ்ட் இஸ் ரெக்வயர்ட் டு அண்டர்கோ ப்ரீ எம்ப்ளாய்மெண்ட் மெடிக்கல் எக்ஸாமினேஷன். அது கிளியர் பண்ணால் தான் உங்களால் ஜாயின் பண்ண முடியும். நம்பர் 12 வந்து ஜென்ரல் கண்டிஷன்ஸ் இருக்குது. ஸோ ஒன்லி இந்தியன் நேஷனல்ஸ் ஆர் எலிஜிபிள் டு அப்ளை. ஸோ அந்த கண்டிஷன்ஸ் மட்டும் போதும். அதே போல்
ஸ்பெசிஃபிக்கான குவாலிஃபிகேஷன்ஸ் இருக்கணும். ஜெனரல் கண்டிஷன்ஸில் லாஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா கேண்டிடேட்ஸ் கேன் காண்டாக்ட் த ஹெல்ப்லைன். ஸோ ஹெல்ப்லைன் நம்பர் இருக்குது, அதே போல் இமெயில் ஐடியும் இருக்குது. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் டேரெக்டாக காலோ இமெயிலோ பண்ணி டீட்டெயில்ஸ் கேட்டுக்கலாம். ஹவு டு அப்ளை இங்கே இருக்குது. இதில் இருக்க டீட்டெயில்ஸ் வந்து தியரிட்டிக்கலாக இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. பட் உங்களுக்கு ஆன்லைனில் எப்படி அப்ளை பண்ண எடுத்து காமிக்கிறேன். அவங்களோட வெப்சைட் வழியாக தான் அப்ளை பண்ணணும். அந்த லிங்க்கும் நம்ம பேஜில் ஆட் ஆகிருக்கு. ஸோ ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கு உங்களோட மொபைல் நம்பர், அதுக்கப்புறம் வந்து இமெயில் ஐடி அது வந்து வேலிடாக வச்சுக்கணும். ஃபியூச்சர் கம்யூனிகேஷன்ஸ் அதில் தான் வரும். அதே போல் 13.4 பாருங்கள், கேண்டிடேட்ஸ் ஹவ் டு அப்லோட் ரெக்கார்ட் ஸ்கேன்டு காப்பீஸ் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் ஆர் சர்டிஃபிகேட்ஸ் இன் ப்ரெஸ்கிரைப்டு ஃபார்மேட் டு எஸ்டாப்ளிஷ் தேர் எலிஜிபிலிட்டி. ஸோ உங்களோட எலிஜிபிலிட்டி ரிலேட்டடான டாக்குமெண்ட்ஸ்லாம் கேட்பாங்க, அது நீங்கள் ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணணும். அதை ஃபுல்லாக ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பேமெண்ட் ஆஃப் அப்ளிகேஷன் ஃபீ. ஸோ கிரேட் வைஸ் வந்து ஜென்ரல் அப்புறம் SC ST பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டி கேண்டிடேட்ஸ்க்கு தனித்தனியான அப்ளிகேஷன் ஃபீ இருக்குது. ஸோ அப்ளிகேஷன் ஃபீ அப்புறம் ப்ராசஸிங் ஃபீ அது ரெண்டும் சேர்த்து ஃபைனல் அமௌண்ட் இருக்கும். ஜென்ரல் கேண்டிடேட்ஸ் அப்புறம் OBC கேண்டிடேட்ஸ்க்குலாம் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபீ ப்ளஸ் ப்ராசஸிங் ஃபீ இருக்கும். SC ST பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டி எக்ஸ் சர்வீஸ்மென் கேண்டிடேட்ஸ்க்கு அப்ளிகேஷன் ஃபீ இருக்காது, பட் ப்ராசஸிங் சார்ஜ் மட்டும் நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஃபைனல் ஃபீ வந்து இங்கே இருக்குது. ஸோ 2 கிரேடுக்கும் 2 டைப் ஆஃப் கேண்டிடேட்ஸ்க்கு தனித்தனியாக இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த முக்கியமான செக்ஷன் நம்பர் 15, அதாவது நம்ம மேலே பார்த்தா அந்த ஹவு டு அப்ளை செக்ஷனில் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன். அது என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்ன்ற அந்த லிஸ்ட் இங்கே இருக்குது. இந்த டேபிளில் பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து ஒரு 13 டைப்ஸ் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் இருக்குது. அது என்ன டைப்பில் இருக்கணும், எவ்வளோ மேக்ஸிமம் ஃபைல் சைஸ், இந்த சைஸுக்கு மேலே நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தீங்கன்னா அப்லோட் பண்ணும்போது அப்ளிகேஷன் ஃபார்மில் எரர் வரும். ஸோ இந்த லிமிட்டுக்குள்ளே இருக்க மாதிரி டாக்குமெண்ட்ஸ் ஃபுல்லாக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். அப்புறம் என்ன ஃபார்மேட்டில் இருக்கணுன்ற அந்த டீட்டெயில்ஸும் இருக்குது. இதுபடி எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணணும். ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான டேட் இருக்குது. லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 24 ஏப்ரல் 2024 ஈவினிங் 5 o'clock நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணணும். பேமெண்ட்டும் வந்து இந்த 24 அந்த சேம் டேட்டுக்குள்ளே நைட்டுக்குள்ளே நீங்கள் பே பண்ணிக்கலாம். இப்போ ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கு நம்ம வெப்பேஜோட பாட்டம் பண்ணிங்கன்னா அப்ளை ஆன்லைன் ஒரு செக்ஷன் இருக்கும். இங்கே அப்ளை நோன்ற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். NLCயோட அஃபிஷியல் வெப்சைட் இது. இந்த கெரியர் செக்ஷனில் பார்த்தீங்கன்னா கரண்ட் ஓப்பனிங்ஸில் அட்வர்டைஸ்மெண்ட் நம்பர் இங்கே இருக்குது. அது எதுன்றதை கரெக்டாக செக் பண்ணி நீங்கள் அப்லோட் பண்ணணும். ஸோ நம்ம பார்த்த அட்வர்டைஸ்மெண்ட்டோட அந்த நம்பர் செக் பண்ணுவோம். அட்வர்டைஸ்மெண்ட் நம்பர் 02/2024 என்கேஜ்மெண்ட் ஆஃப் பர்சனல் ஆன் ஃபிக்ஸட் டேர்ம் எம்ப்ளாய்மெண்ட் பேசிஸ் ஆன் தலப்ரியா ப்ராஜெக்ட். ஸோ இது வந்து ஒடிசாவில் இருக்குது. இது ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் இங்கே இருக்குது, இதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இங்கே வந்தீங்கன்னா 2 ஆப்ஷன் இருக்குது. எக்ஸிஸ்டிங் யூஸர் வந்து ஆல்ரெடி அக்கௌண்ட் இருந்துச்சுன்னா லாகின் ஐடி பாஸ்வேர்டு வச்சு லாகின் பண்ணி உள்ளே போய் அப்ளை பண்ணலாம். நியூ யூசர்ஸ் வந்து இந்த ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இது வந்து உங்களோட நேம், SSLC மார்க் ஷீட்டில் இருக்கபடி நேமு, அதுக்கப்புறம் இமெயில் ஐடி, மொபைல் நம்பர், வேலிடான மொபைல் நம்பர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்க. இப்போ கிளரிக்கல் அசிஸ்டன்ட்னா அதை சூஸ் பண்ணிக்கோங்க. எனி டிகிரி படிச்ச கேண்டிடேட்ஸ் இதுக்கு அப்ளை பண்ணலாம். அதுக்கப்புறம் இந்த கேப்சாவை இங்கே 2 ப்ளஸ் பண்ணி இங்கே போட்டுட்டு ரிஜிஸ்டர் பண்ணிடுங்க. ஒன்ஸ் ரிஜிஸ்டர் பண்ணோன்னே அக்கௌண்ட் க்ரியேட் ஆயிரும். அதை வச்சு நீங்கள் லாகின் பண்ணி உள்ளே போனீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் வரும். அதில் எல்லா டீட்டெயில்ஸையும் ஃபில் பண்ணிவிட்டு, அதே போல் நீங்கள் ஸ்கேன் பண்ணி வச்சுருக்க டாக்குமெண்ட்ஸையும் அப்லோட் பண்ணிவிட்டு அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து சப்மிட் பண்ணிடுங்க. லாஸ்ட் ஸ்டெப்பில் வந்து அப்ளிகேஷன் ஃபீ பே பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வரும். அதையும் பே பண்ணிவிட்டு அப்ளிகேஷன் ஃபார்மை க்ளோஸ் பண்ணிடுங்க. உங்களுக்கு இமெயிலையும் கன்ஃபர்மேஷன் வந்துடும். ஸோ அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் வந்து 24 ஏப்ரல் 2024 ஈவினிங் 5 o'clock பண்ணிடணும். ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்க கேண்டிடேட்ஸ் உங்களோட எலிஜிபிலிட்டியை செக் பண்ணிவிட்டு இமீடியட்டாக அப்ளை பண்ணிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ஜாப் சர்ச் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். இந்த ஜாப் ரிலேட்டடாக ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.